கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச காசு நம்ம எதிர்பாராத நேரத்துல நம்ம கையை விட்டு போனா எப்படி இருக்கும்? இதனாலதான் நிறைய பேர் கடன்ற விஷயத்துக்குள்ள போறாங்க. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சடனா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அவங்களுக்காக ஃபீல் பண்றதை விட அவங்களை சரி பண்றதுக்கு காசு எப்படி ரெடி பண்ண போறோம்னு நினைச்சுதான் அதிகமா ஃபீல் பண்ணுவோம். இதனாலதான் நிறைய பேர் கடனுக்குள்ளேயும் போயிருவோம். எல்லா வருஷமும் 10 லட்சம் பேர் ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட முடியாம இறந்து போறாங்க. ஏன்னா இந்தியால 40 கோடி ஆளுங்க கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸே இல்லை. இதனால 7% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் கடனுக்குள்ள போயிருவாங்க. இல்லைன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து ஏழை ஆயிடுவாங்க. வயசானவங்களுக்கு, ஆல்ரெடி ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது. நீங்க யங்கா இருந்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க 15 ரூபா ஸ்பெண்ட் பண்ணா போதும், ஒரு டீ குடிக்கிற காசு. ஸோ மாசத்துக்கு 400 to 500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 80D கீழே 75,000க்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்.